கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாவரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? புறம்பே இருக்கிறவர்களுக்கு ம், முன்பாக ம், ஞானமாய் நடந்து ம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தைய அவர் சொல்ல விரும்புறார். என்னன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது யார் என்றால் சபைதான். ஏன்னா சபைக்கு நேராக தான் உபத்திரவங்கள் என்ன பண்ணும், வரும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா கடைசி காலம். நாம் தேவனுடைய ரகசிய வருகைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். தேசம், உலகம், இப்பிரபஞ்சம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேரம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தை நான் எப்படி சபை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமா? சபையானது இந்த காலங்களை மிக பிரயோஜனமா என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா காலங்கள் அநேகருக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். வாங்க முடியாத ஒன்னே ஒன்று இந்த உலகத்துல என்ன அப்படின்னா அது நேரம் மட்டும்தான். இந்த காலத்தையும் நேரத்தையும் ஒரு நாளை கூட யாருக்கிட்டையும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடன் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. எல்லா பொருளுக்கும் கடன் கொடுக்க உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அந்த விலையை கொடுத்தா வாங்கிடலாம். விலையேற பெற்ற ஒரு பொருள் என்று சொல்லி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றுக்கும் விலையானது ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த உலகத்துல பூமிக்கு கீழே, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே படைக்கப்பட்டதான இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான், ஒரே ஒரு ஸ்தோத்திரம் பொருளுக்கு மட்டும்தான் விலையை நிர்ணயிக்க முடியாமல் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது கிடைக்காது என்று சொன்னால் அது ஒன்றே ஒன்றுதான். அதுக்கு பேர் தான் காலம். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. எனக்கு இன்றைக்கு இந்த காலத்தை கொடுத்திருக்காரு, நாளைக்கு இந்த நேரம் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த 16வது நாள் நாளைக்கு வந்து அதுக்கு பேர் 17ன்னு சொல்லுவாங்க. 16 என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இந்த 16வது நாள என்னைய கர்த்தர் இந்த 21 ஜெபத்துல உட்கார வச்சிருக்காருன்னா இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த காலத்துல எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னா வயது ரட்சிப்புக்கு அவசியம் அல்ல, பலவீனம் ரட்சிப்புக்கு அவசியம் அல்ல, நோய்கள் ரட்சிப்புக்கு அவசியம் இல்ல. எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காருன்னா இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக்கணும். சூழ்நிலையை கண்டு நான் குறை சொல்லாதபடிக்கு எனக்கு இந்த காலம் இது என் பலவீன காலம், இது நான் மறைஞ்சிருக்கிற காலம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குனாலும் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காருன்னா நான் இதை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதான் தானியேல் பண்ணாரு. அவருக்கு பெரிய நெருக்கங்கள் இருந்தாலும், அவருக்கு பதவிகள் இருந்தாலும், அவருக்கு அதிகாரம் இருந்தாலும், அவருடைய காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்துவதற்கு என்ன செஞ்சாரா, தேவ சமூகத்திற்காக ஒரு நேரத்தை என்ன பண்ணாரு, ஒதுக்குனாரு. அந்த காலத்தை தேவனோடு மட்டும் அவர் என்ன பண்ணாரு, பிரயோஜனப்படுத்தினாரு. அப்ப நாம நம்மளுடைய தலைக்கு மேல அநேக வேலைகள் இருக்கலாம், இல்லன்னு இல்ல. ஏன்னா நாம் யாரும் வீட்டுல சும்மா இருக்கிறதான மனிதர்கள் கிடையாது. எல்லோருக்கும் வேலை உண்டு. வீட்டில் இருக்க சகோதரிகளுக்கும் வேலை உண்டு, வெளியில போய் வேலை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கும் வேலை உண்டு. ஆனா சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட நாளை நான் பிரயோஜனமாய் படுத்துவேன் என்றால் அது தேவ ராஜ்யத்துக்கு, அது ரகசிய வருகைக்கு, தேவனுடைய நியாயத்திற்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது நான் குற்றமற்றவனாய் இருக்க எனக்கு அது உதவி செய்யும். நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் காலத்தை என் போக்குல நான் போனேன் அப்படின்னா, கண் போன போக்குல கால் போச்சு அப்படின்னு சொல்லி நான் வாழாதபடிக்கு என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்துவேன் என்றால் அதற்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். எதற்கு பிரயோஜனப்படுத்த சொல்லி பவுல் சொல்றார் அப்படின்னா, அங்க மேல் வசனத்தை நம்ம பார்க்கிறோம், புறம்போ இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள. புறம்போ இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்து. இந்த புறம்போ இருக்கிற ஜனங்கள் யார் அப்படின்னா, ஒன்று ரட்சிக்கப்படாத ஜனங்கள், இன்னொன்று தேவனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஜனங்கள், அதாவது பின்வாங்கி போனவங்க. ஏன்னா பின்மாற்றம் அடைந்து போனவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அல்லது வேறே தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிற ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இவங்களெல்லாம் எப்படி வேதம் குறிப்பிடுகிறதுனா, புறம்பே போயிருக்கிற ஜனங்கள், அதாவது அவுட் சைட் பீப்புள். ரட்சிப்புக்கு வெளியே நின்று நம்மை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறவனா இருக்கணுமா. எதற்கு காலத்தை பிரயோஜனப்படுத்த சொல்றாரு,
அதற்கு 6வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்திருக்கவும் உப்பால் சாரம் ஏற்றிருந்தமாயும் இருப்பதற்காக என்ன பண்ணுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இந்த காலத்தை எதுக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்த சொல்றாரு? இந்த காலத்தை பவுல் ஏன் பிரயோஜனப்படுத்த சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, இன்றைக்கு அநேக கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிறது. புறம்பே இருக்கிற மனுஷங்க, புறம்பே போயிருக்கிற மனுஷங்க இன்றைக்கு நிறைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கிற நாம, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம, வசனத்தை வாசிக்கிற நம்மளை பார்த்து ஒரு நூதனமான கேள்வி கேட்ட எனக்கு என்ன பண்ண தெரியல, பதில் சொல்ல தெரியல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து. இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணுமா, ஸ்தோத்திரம், வசனத்தை வாசித்து, நீ வாசிக்கிற வசனம், நீ படிக்கிற வசனம், நீ விசுவாசிக்கிற வசனம், நீ அறிக்கை பண்ணுகிற வசனம் எப்படிப்பட்ட வசனமா இருக்கணுமா, கிருபை உள்ள வசனமா இருக்கணும். இரண்டாவது, அது சாரமேற்றப்பட்ட வசனமா இருக்கணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு அநேக டிபேட் நடந்து கொண்டிருக்குது. வேதம் உண்மை இல்லைன்னு சொல்லி ஒரு டிபேட் நடக்குது. ஸ்தோத்திரம், இயேசு உயிர்த்தெழுந்தாரான ஒரு டிபேட் நடக்குது. இயேசு மீண்டும் வருவாரான ஒரு டிபேட் நடக்குது. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான்னு சொல்லி ஒரு டிபேட் நடக்குது. இப்படி பலவிதமான பிரிவினைகள் மத்தியில, பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில, பலவிதமான கேள்விகளுக்கு மத்தியில இன்றைக்கு சபை நகர்ந்து கொண்டிருக்கு. ஆனா சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கா, காலத்தை பிரயோஜனப்படுத்தாத சபையா இருக்கிறதுனால பவுல் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஏதோ வந்தோம் உக்காந்தோம் இல்ல, சோதரன், நீ கற்றுக்கொண்ட வசனத்தை நீ கிருபை ஏற்று, நீ கற்றுக்கொண்ட வசனத்தை நீ சாரமேற்று. காரணம் என்னவென்றால், நீ இன்னொருவருக்கு சொல்லும் பொழுது அது சுரணை உள்ளதா என்ன பண்ணணும், இருக்கணும். இன்றைக்கு எல்லோரும் பேசுற வார்த்தை குத்துதா, இல்ல சில பேர் பேசுற வார்த்தை மட்டும் குத்துதா? வசனத்தை மட்டும் தான் கேட்கிறேன். சில பேர் வசனத்தை எடுத்து பேசினா நம்மள அது குத்தும். காரணம் என்ன, அந்த வசனத்தை நானும் வாசிச்சிருக்கேன், அந்த வசனத்தை நம்ம எல்லோரும் வாசிச்சிருக்கோம். எனக்கு வாசிக்கிறப்ப அது குத்தல, எனக்கு என் மனைவி சொல்றப்ப குத்தல, எனக்கு என் நண்பன் சொல்றப்ப குத்தல. ஆனா யாரோ ஒருத்தர் சொல்றப்ப குத்துதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பிரசங்கங்கள் நானும் கேட்டிருக்கிறேன். எல்லா பிரசங்கமும் என்னைய பாதிக்குமான்னு கேட்டா என்னைய பாதிக்கல. ஆனா சிலருடைய பிரசங்க ரொம்ப பாதிச்சிருக்கு. சிலருடைய பிரசங்கத்தின் வார்த்தையை கேட்ட முதல் வார்த்தையில அழுத நாட்கள் உண்டு. நான் அதிகமா அழுகாத மனுஷன் தான் நான், எனக்கு அழுக தெரியாது. ஆனா என்னையும் தேவ பிரசனம் அழுக வைக்குதுன்னா அந்த வார்த்தையில இருக்க சாரம் என்ன பண்ணுது, என்னை இழுக்குதுன்னு அர்த்தம். 2-3 பிரசங்கங்களை கேட்டு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, சொன்ன உடனே கண்ணுல அந்த தண்ணீருக்கு அளவு இல்ல. அழுததை அன்னைக்கு நானே பார்த்தேன். அப்பதான் நான் யோசிச்சேன், சோதரம், வார்த்தையில பேசுற மனுஷனை குறிச்சோ வார்த்தையை குறிச்சோ இல்ல, அந்த வார்த்தைய அவர் எந்த அளவுக்கு கிருபை ஏற்றிருக்காரு, அந்த வார்த்தைய எந்த அளவுக்கு உப்பார் சாரம் ஏற்றிருக்காரு என்பதுதான் விஷயம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு மீண்டும் அந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அப்ப என்னுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒருவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை நான் சாரம் ஏற்றப்பட்டிருக்கணும். ஏன்னா வசனத்தை மாற்றி பேச முடியாது, வசனத்தை மாத்தி எழுத முடியாது. வசனம் இன்றைக்கும் இதே வசனம் தான். 100 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே வசனம் தான், 200 வருஷத்துக்கு அப்புறமும் இதே வசனம் தான். ஆனா வசனத்துல வாசிக்கும் பொழுது, வசனத்தை சொல்லும் பொழுது வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால், நான் வாசித்த வசனத்தை, நான் கேட்ட வசனத்தை, நான் தியானித்த வசனத்தை நான் கிருபை பொருந்தினதாய் மாற்ற வேண்டும். நான் கிருபை பொருந்தினதாய் அப்படின்னா நான் வார்த்தையை தியானிக்கணும். இன்றைக்கு பிரசங்கத்துல அநேக வார்த்தைய நமக்கு நேரா கர்த்தர் வைக்கிறாரு. இந்த 21 நாள் ஜெபமோ, ஸ்தோத்திரம், உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த 21 நாள் ஜெபமோ நம்முடைய குடும்ப சுகத்துக்காகவோ, நம்முடைய சபை பெரிய அளவுல கட்டி எழும்பப்படணுமோ, இல்ல பெரிய திரளான ஆத்மாக்கள் வரணுமோ, இந்த ஜெபத்தை நான் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல என் இருதயத்துல கர்த்தர் வைக்கல. எனக்கு கர்த்தர் இந்த ஜெபத்தை வைக்க காரணம் என்னன்னா, வசனத்துல சத்தியத்துல சபை பலப்பட்டா போதும். ஏன்னா 21 நாள் ஜெபம்னாக்க நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு பொறுத்து, அது பர்சனல். ஆனா சபைக்கு எந்த நோக்கத்தோடு கர்த்தர் இந்த ஜெபத்தை கொடுத்தார் அப்படின்னா, சபையானது சத்தியத்தில் கட்டப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அடையாளங்களை எதிர்பார்க்கிறோம், வல்லமைகளை எதிர்பார்க்கிறோம். ஆனா அது வேற. ஆனா மெயின் என்னன்னா, சத்தியத்துல அஸ்திபாரத்துல கட்டப்பட்டுட்டா மீதி எல்லாம் தன்னை போல என்ன பண்ணும், நடக்கும். அப்ப நமக்கு சத்தியம் தரலனா, நமக்கு உபதேசம் தரலனா, இன்றைக்கு நம்மை புறம் போய் இருக்கிறவர்கள் ஈஸியா வஞ்சிக்கிறதுக்கு நாமளே வாசலை திறந்து கொடுத்தது மாதிரி ஆயிருது. இன்றைக்கு அநேக நூதனமான காரியங்கள் வர காரணம் என்ன, நம்மளால சத்தியத்தை கிருபை பொருந்தின வார்த்தையை பேச முடியல, சாரமேற்றப்பட்ட வசனத்தை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாதனால புறம்பே போயிருக்கிறவர்கள் நம்ம ஈஸியா வஞ்சிக்கிறாங்க. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, புறம்பே போயிருக்கிறவன்
உன்னை வஞ்சிக்காதபடிக்கு நீ கற்றுக்கொண்ட வசனத்தை, நீ உன் ஆலய பிரசங்கத்துல கேட்கிற வசனத்தை, நீ உன் வேத வாசிப்புல நீ படிக்கிற வசனத்தை சாரமேற்று அதை கிருபை பொருந்தினதாய் மாற்று. மாற்றி பிரசங்கம் பண்ணி பாருங்க, மாற்றி சுவிசேஷம் சொல்லி பாருங்க, மாற்றி அந்த வசனம் சொல்லி ஜெபிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நடக்கிற மாற்றங்களை உங்க கண்கள் என்ன பண்ணும்? காணும். ஏன்னா இதே வார்த்தையை யாரு பேசுறா? எத்தனையோ தேவ மனுஷங்க பேசுறாங்க. ஆனா யாருக்கு என்ன பண்ணல? வெளிப்படல. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன நூலை கந்தாகிய மந்திரி என்கிற ஒரு மனுஷன் ரதத்துல உட்கார்ந்து என்ன பண்றாரு? வாசிக்கிறாரு. அவருக்கு விளக்கம் கிடைச்சிச்சா? இல்ல. கந்தாகிய மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அவர் வாசிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்குன்னு சொல்லி அவர் அர்த்தம் தெரியாம அதை வாசிச்சு கொண்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கக்கூடிய பிலிப்புக்கு தேவன் ஒரு ஏவுதலை கொடுக்கிறாரு. பிலிப்பே, இப்படிப்பட்ட வசனத்துக்கு ஒருத்தன் விளக்கம் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறான், நீ அவன் ரதத்துல என்ன பண்ணு, போய் ஏறிற அப்படின்னாரு. பிலிப்பு, பந்தி விசாரிப்புக்காரனா இருக்கக்கூடிய பிலிப்புக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறாரு, கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறாரு, கர்த்தர் வசனத்தின் சாரத்தை கொடுக்கிறாரு. அந்த சாரத்தையும் அந்த கிருபையும் எடுத்துக்கொண்டு ரதத்துல ஏறின பிலிப்பு அந்த வசன வார்த்தைக்கு, அந்த சுருளுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த விளக்கத்தை கேட்ட உடனே ஸ்தோத்திரம், கந்தாகிய மந்திரிகள் என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுருளை அவர் எத்தனை நாளா வாசிச்சாரோ கர்த்தருக்கு தான் தெரியும். எத்தனை நாள் அந்த சுருளை அவர் வாசிச்சு அதை புரிந்து கொள்ள நினைச்சாரோ தெரியல. அவருக்கு அதை என்ன பண்ண முடியல? புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னன்னா, அதை நாம் வாசிக்கிறோமே தவிர அதையோட கிருபையை நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்கிறது இல்ல. தேவனே, இந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தைய புரிஞ்சுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. சங்கீதக்காரன் தாவீது ஒரு ஜெபத்தை எழுதியிருப்பாரு. என்ன ஜெபம்னா, ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலுள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? நாம் எப்படி வேத வசனத்தை வாசிக்கணுமா? ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள ரகசியத்தை எல்லாம் நான் புரிஞ்சு கொள்ளும்படி எனக்கு கிருபை தாங்க. அதுக்கு பேர் தான் கிருபை. புரிந்து கொள்வதற்கு கேட்கறதுக்கு பேர் தான் கிருபை. இன்றைக்கு வசனத்தை புரிந்து கொள்வதற்கான எண்ணங்கள் அநேகருக்குள்ள இருந்தாலும் அதை மெருகேற்றுறதுக்கான எண்ணம் என்ன பண்றதில்ல, வரதில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ வசனத்தை வாசிக்கிறது பிரச்சனை இல்லப்பா, வசனத்தை புரிஞ்சு கொள்ளும்படியாக கிருபையை பெற்று. நீ வசனத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்க, அந்த வசனம் உனக்குள்ள ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும். ஊழியம் செய்ய 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 அந்த வசனம் என்ன ஆகும்? சாரம் ஏற்றப்படும். இன்றைக்கு ஒரே வசனத்தை கொண்டு நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ரோமர் 12ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு, எனக்கு அந்த வார்த்தை சரியா ஞாபகம் இல்ல. அந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு ஊழியக்காரு ஒரு வருஷம் முழுக்க பிரசங்கம் பண்ணாராம். ஒரே ஒரு வசனத்தை வச்சு 52 பிரசங்கம் பண்ணாராம். ஒரே வருஷம் அந்த வசனத்தை வச்சு 52 பிரசங்கம் வேறு வேறு வெளிச்சத்துல. விழிக்கிரகாம கூட்டு ஒரு முறை கன்வென்ஷன் நடத்தினப்ப அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு நல்லவர். இதான் அவர் பிரசங்கம் பண்ண வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வல்லமைகள் வெளிப்பட்டு லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப விழிக்கிரகாம கூப்பிட்டு கன்வென்ஷன் நடத்தினவங்க அடுத்து அவங்க சொல்றாங்க, ஐயா, நீங்க அடுத்த வருஷம் எங்களுக்கு டேட்டு வேணும், நீங்க என்ன வார்த்தையை குறிச்சு பேசுவீங்க அப்படின்னு சும்மா பேச்சு வாக்களை கேட்டப்ப அவர் சொன்னாராம், இயேசு நல்லவர் தான் நான் பிரசங்கம் பண்ணேன். நீ என்னை எத்தனை வருஷம் கூப்பிட்டு என்னை புக் பண்ணாலும் நான் பேசுற ஒரே வார்த்தை என்ன? இயேசு நல்லவர். ஆனா வருஷங்களுக்கு வெளிப்பாடு மாறுது, வருஷங்களுக்கு ரட்சிப்பின் அளவு மாறுது, வருஷங்களுக்கு அபிஷேகத்தின் அளவு மாறுது. வார்த்தை ஒன்று, வெளிப்பாடு வேற. வார்த்தை ஒன்று, கிருபை வேற. வார்த்தை ஒன்று, சாரமேற்ற விதம் வேற. அப்ப நான் கற்றுக்கொண்ட வசனத்துக்கு, நான் கற்றுக்கொண்ட வார்த்தைக்கு நான் சாரம் ஏற்றுகிறவனா என்ன பண்ணணும்? காணப்படணும். அதனாலதான் மத்தேயு சொல்றாரு, உப்பு சாரமற்று போனா எதுக்கு பயன்படும்? வசனம் குப்பையில் எறிவதற்கு அல்ல, அது சாரமேற்றப்படுவதற்கு. வசனத்தை இன்னைக்கு அநேகர் எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறோம்? குப்பையை போல தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறோம். கேட்டா புரிய மாட்டேங்குது, படிச்சாலும் புரிய மாட்டேங்குது, ஜெபிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? புரிஞ்சுக்கிற கிருபையை முதல்ல பெற்றுக்கொண்டாதான் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளாம புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு பூட்டு இருக்கு, பூட்டுக்கான சாவி ஒரு 10 சாவி வச்சிருக்கிறாங்க. இந்த பூட்டுக்கு இந்த சாவி தான் கண்டுபிடிச்சா அந்த பூட்டை திறக்க முடியுமே தவிர, திறக்காத சாவி எடுத்துட்டு பூட்டு திறக்கணும், பூட்டு எப்படி திறக்கும்? அது போலதான் வேத வசனம் எனக்கு முன்னாடி இருக்கு. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ள கிருபையாகிய சாவியை நான் முதல்ல பெற்றுக்கொண்டாதான் அடுத்து நான் புரிஞ்சுக்க முடியும்.
அப்ப நாம் எதை கொண்டு தேவ சமூகத்தை இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தும் நம்ம செயல்படணுமா? வசனத்தை புரிந்து கொள்ளும்படி இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். நிச்சயமா சொல்ல முடியும், இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள இன்றைக்கு வசனத்துக்கு எதிர்ப்பாளர்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்க? எழும்புவாங்க. சார்லி கிரிக்க அமெரிக்க தேசத்துல அவர் அநேக வேத வசனத்தை என்ன பண்ணுவாரு? உபதேசம் பண்ணுவாரு. அநேக டிபேட்டுக்கு போய் வார்த்தையை சொல்லுவாரு. இப்படிப்பட்ட டிபேட்டுகளுக்கு போய் அநேக வார்த்தையை பேசி நூதனமா இன்னைக்கு உலகமானது நூதனமான சத்தியத்துக்குள்ள நூதனமான கலாச்சாரத்துக்குள்ள போறத அவர் கண்டித்து, இல்ல வேதம் இதைதான் சொல்லுதுன்னு சொல்லி அந்த சாரமேற்றப்பட்ட வசனத்தை அவர் பேசியதாலதான் என்ன பண்ணாங்க? அவரை கொலை செஞ்சாங்க. அப்ப நாம் வாழக்கூடிய காலத்திலேயே ஒரு தேவ மனித ரத்த சாட்சியா மரிச்சிருக்காருன்னா இன்னும் காலங்கள் கடந்து போகும் பொழுது எத்தனை மரணங்கள் ஏற்படும் என்று கர்த்தருக்கு தான் தெரியும். மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டாம். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், நான் படிக்கிற வசனத்தின் சாரம் இல்லாமல் நான் படிக்க கூடாது. ஏன்னா அவர் படிக்கிற பைபிளை தான் நானும் படிக்கிறேன். நான் படிக்கிற பைபிளை தான் எல்லாரும் படிக்கிறோம். ஆனா எனக்கு வராத வெளிப்பாடு, உங்களுக்கு வராத வெளிப்பாடு அவருக்கு மட்டும் வருதுன்னா என்ன காரணம்? அவர் அந்த வசனத்தை என்ன பண்றாரு? கிருபை பொருந்தினதாய் மாற்றுகிறார், சாரம் உள்ளதாய் மாற்றுகிறார். அப்ப எந்த வசனம் சாரம் உள்ளதா இருக்கோ அந்த வசனம் ஊழியம் செய்ய பிரயோஜனம் உள்ளதா மாறும். அல்லேலூயா. அப்ப இந்த காலம் கொடிய காலம். உண்மையை சொல்லணும்னா கொடிய காலம். இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேருடைய நண்பர்கள் உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க? எத்தனை நண்பருடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க சத்தியத்தை சொல்லவும் முடியாம, அதை வாபஸ் வாங்கவும் முடியாம, ஆமான்னு மண்டையாட்ட முடியாம, இல்லைன்னு மண்டையாட்ட முடியாம எத்தனை பேர் தவிச்சிருக்கிறோம். நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, விக்கிரகாரதன் இருந்த நம்மள, பாளையத்துக்கு புறம்பே இருந்த நம்மள தேவன் கிருபையை அழைத்து வந்து ரட்சிப்பை கொடுத்து, நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து, நமக்கு வார்த்தையை கொடுத்து நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்காரு. ஆனா என்னால என்ன பண்ண முடியல? என்னிடத்தில் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. கேள்விகள் கேட்பது சுலபம், பதில் கொடுப்பதுதான் கடினம். இன்னைக்கு சுலபமான கேள்வியை கேட்கறதுக்கு சபை ரெடியா இருக்கு. சுலபமான கேள்வியை கேட்பதற்கு புறம் போய் இருக்கிறவங்க கேட்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு கடினமான பதில் சொல்ல சபை தயாரா இல்ல. என்றைக்கு சபை பதில் சொல்ல ரெடியாகுதோ அன்றைக்கு புறம் போய் இருக்கிறவங்களுடைய கண்களும் திறக்கப்படும். பிலிப்புவை கர்த்தர் அனுப்புறாரு. கந்தாகிய மந்திரியுடைய கண் என்ன பண்ணுது? திறக்கப்படுது. கண் திறக்கப்பட்ட மனுஷன் சொல்றான், என்ன பண்ண அப்படின்னு பிலிப்பு சொல்றாரு, தண்ணி இருக்க தடை என்ன, இங்க உனக்கு என்ன பண்ண, ஞானஸ்நானத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஞானஸ்நானத்தை கொடுத்தாரு. கொடுத்த மாத்திரத்துல மறுபடியும் காணா போயிட்டாரு. அப்ப என்னுடைய வேலை என்ன? ஒருவருடையதான புரியாத வசனத்தை நான் அவனுக்கு புரிய வைக்கிற கிருபை எனக்கு இருந்தாலே போதும், அவன் ரட்சிக்கப்படும். ஒருவனுக்குள்ள புரியப்படாத வசனத்தை நான் அவனுக்குள்ள புரிய வைக்கிற கிருபை எனக்கு வேணும். ஜெபம் பண்ணுங்க. அவன் ரட்சிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்படுவான். இல்ல நிச்சயமா வியாதி சுகமாகும், நிச்சயமா அற்புதம் நடக்கும், நிச்சயமா பணம் பெருகும், நிச்சயமா ஆசீர்வாதம் வரும். ஆனா என்ன மட்டும்தான் வராது? புரிந்து கொள்கிற கிருபை தான் வராது. அப்ப காலத்தை நான் சரியாய் பிரயோஜனப்படுத்தி இருந்தால், எபிரேயர் சொல்லுகிறாரு, காலத்தை பார்த்தா நான் போதகரா இருந்திருக்கணும். காலத்தை பார்த்தா நான் போதகரா இருந்திருக்கணும். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? குழந்தையா இருக்கிறேன். காரணம் என்ன? நான் இன்னும் எனக்கு சொல்லப்பட்ட வசனத்தின் சாரத்தை என்ன பண்ணல, ஏத்தல. உங்க அனுபவத்துக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க? அநேக பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 52 பிரசங்கம்னாலும் 30 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு திட்டத்தட்ட சுமார் ஒரு 250 பிரசங்கத்துக்கு மேலதான் நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருமே சராசரியா 200-250 பிரசங்கத்துக்கு மேலதான் கேட்டிருக்கிறோம். ஆனா கேட்டிருந்தோம், எனக்குள்ள சில மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா என்னால மற்றவங்களுக்கு என்ன வரல? எனக்குள் மாற்றம் வருவது முக்கியம் இல்ல, எனக்குள் வந்த மாற்றத்தை நான் இன்னொருவனுக்குள்ள போய் திணிக்கணும். அதுக்கு பேர் தான் கிருபையும் சாரமேற்றப்பட்ட வசனம். பவுலுக்குள்ள ஊழியம் செஞ்ச வசனத்தை பவுல் வெளியே சொல்றாரு, வெளியே ஊழியம் செய்யுது. ஆனா எனக்கு சொன்ன வசனத்தை, எனக்கு ஊழியம் செஞ்ச வசனத்தை வெளியே சொன்னா ஊழியம் செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு பாடலை கேட்கிறோம், அந்த பாடலை கேட்டு நான் அழுகிறேன், அந்த பாடலை நான் பாடுறேன், ஆனா என் ஊழியம் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கல? ஒரு பாடலை நான் கேட்டேன் இடையில. அந்த பாட்டை கேட்க எனக்கு ஒரு விதமான ஒரு அழுகையும் கலக்கமும் வந்துச்சு. அந்த பாடலை நான் 2-3 முறை சபையில பாடினேன். எனக்குள் ஏற்பட்ட தாக்கத்தை என்னால சபைக்குள்ள என்ன பண்ண முடியல. காரணம் என்ன? சாரம்.
அந்த பாட்டை பாடினவங்க அதை அந்த அளவுக்கு கிருபையும் சாரத்தையும் ஏத்துனதுனால அதை கேட்டு எனக்குள்ள உணர்வு வந்துச்சு. ஆனா அதை பாடின நானு சாரத்தையும் கிருபையும் ஏத்தல. நான் ஸ்தோத்திரம், அதை ஜஸ்ட் பாட்டாதான் பார்த்தேன். அதனால மாற்றம் என்ன பண்ணல, நடக்கல. நான் வசனத்தை சாரத்தையும் கிருபையும் ஏத்தாம வசனத்தை பிரசங்கம் பண்ணாக்க வசனம் ஊழியம் செய்யாது. அப்ப நான் சாரம் ஏத்தணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த காலம் நீ பட்டை தீட்டப்படுகிற காலம். என்ன பட்டை தீட்டப்படுகிற காலம்? வசனத்தால் பட்டை தீட்டப்பட்டு அநேக கன்றுகளை நட்டு வைக்கவும் வளர்க்கவும் இந்த காலம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காலத்தை நான் என்ன பண்ணணும்? எதற்கு நேரம் பிரயோஜனப்படுத்தணும்? வசனத்தை கிருபை பொருந்தினதாய் மாற்றவும் வசனத்தை சாரமேற்றப்பட்டதாய் மாற்றவும் இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். இன்றைக்கு காலத்தை அநேகர் பிரயோஜனப்படுத்துறோம். அநேக அழகா காலத்தை பிரயோஜனப்படுத்துறாங்க. இன்றைக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு இன்னைக்கே போஸ்ட் ஆபீஸ்ல போய் என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ டெபாசிட் ஸ்கீம்லாம் இருக்கு. அதுல ஆரம்பிச்ச காரணம் என்ன? பிள்ளைக்கு 18 வயசு வந்துச்சுனாக்க காலேஜ் படிக்க போறப்ப இல்ல கட்டி கொடுக்குற வயசு வரப்ப அந்த பணம் என்ன ஆகும்? அப்ப வருங்காலத்தை குறித்து நமக்கு அறிவு இருக்கு. ஆனா என்ன அறிவு இல்ல? வேத அறிவு இல்ல. வருங்காலத்தை குறித்த அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு எதுக்கு இருக்குன்னா வேதத்தை குறித்த அல்ல, உலகத்தை குறித்து. அதனாலதான் பவுல் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து, உலகத்துக்காக அல்ல, வேத வசனத்தை கொண்டு சேர்த்து வைக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ சகோதரிகள் வீட்டுல சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும் உங்களுக்கு. ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? இன்னைக்கோ ஒரு நாள் கஷ்டம் வரும், அதுக்கு இது உதவும். நகை வாங்கி வைக்கிறோம். எதுக்கு வாங்கி வைக்கிறோம்? கம்மியா இருக்கிறப்ப வாங்கி வச்சா அது விற்கிறப்ப உதவும். லேண்டு வாங்குறோம், லேண்டையும் அதே மாதிரி தான் என்ன பண்றோம். அப்ப இதெல்லாம் அறிவு இல்லாம பண்றோமா? அறிவு இருக்கிறனால பண்றோமா? அறிவு இருக்கிறனாலதான் பண்றோம். அப்ப நமக்கு காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துன்ற அறிவு இருக்கு. ஆனா அந்த பிரயோஜனத்தை எதுல பயன்படுத்துறது இல்ல? கர்த்தருக்காக பயன்படுத்துறது. லேண்டு வாங்குறோம், நகை வாங்குறோம், போன் வாங்குறோம், பைக் வாங்குறோம், ஆஃபரா பாக்குறோம். அமேசான், பிளிப்கார்ட்ல உட்காந்து என்ன பண்றோம்? பிக் டீல் ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்குறோம். யார் என்ன அந்த டைம்ல ஆர்டர் போட்டா எனக்கு 1000 ரூபாய் கம்மியாகுது. இந்த அறிவு இருக்குல்ல, இப்படி எல்லாம் பிரயோஜனப்படுத்துற அறிவு இருக்குல்ல. ஆனா ஏன் வசனத்தை பிரயோஜனப்படுத்துற அறிவு வர மாட்டேங்குது? அப்ப அறிவு இருக்கு, ஆனா பிரயோஜனப்படுத்துறது. அததான் பவுல் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஒரு பொருளை வாங்கினா எத்தனை மாசத்துக்கு இஎம்ஐ கட்டலாம், எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிக்கலாம், இந்த அறிவெல்லாம் இருக்கு. அப்ப நமக்கு அறிவு இல்லைன்னு இல்ல, பிரயோஜனப்படுத்த தெரியலன்றதான் பவுல் அழகா எழுதுறாரு. அப்ப நான் எதை புரிஞ்சுக்கணும்? எனக்குள்ள அறிவு இருக்கு, எனக்குள்ள கிருபை இருக்கு, நான் பிரயோஜனப்படுத்தல. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அப்ப சபையாகிய நாம் வசனத்தை சாரமேற்றுவதற்கும் வசனத்தை கிருபை பொருந்தினதாய் மாற்றுவதற்கும் நான் காலம் ஒதுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நான் குறைந்தது சில மணி நேரங்களை நான் வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக நான் நேரம் ஒதுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எவ்வளவோ நேரம் ஒதுக்குறோம். அதுக்கு ஒரு நேரம், இதுக்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு நேரம், இதுக்கு ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒதுக்குறோம். ஆனா அது போல வேத வசனத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி அதை நான் படித்து புரிந்து கொள்ள கிருபை எனக்கு வேணும். படித்து முடிக்கிறதுக்காண்டி கிருபை கேட்க கூடாது. இன்றைக்கு அநேகர் சபையில பண்ற பெரிய தப்பு, இந்த வருஷம் பைபிளை படிச்சு முடிக்கணும். நீ படிச்சு முடிச்சு என்ன பிரயோஜனம்? படிச்சது மறந்து போய் என்ன பிரயோஜனம்? அதாவது படிச்சு முடிக்கிறோம், ஆனா படிச்சது மறந்து போனதுக்கு அப்புறம் படிச்சதுக்கு என்ன பிரயோஜனம்? படிச்சு முடிக்கிறதுக்கு கிருபை கேட்காதீங்க, படிக்கிற வசனம் புரிஞ்சு கொள்றதுக்கு கிருபை கேளுங்க. இன்னைக்கு மனமடபடபடபடன்னு வசிக்கிறோம். சில பேர் பழைய ஏற்பாடு ஆரம்பிச்சு காலையில பழைய ஏற்பாடு, மதியானம் புதிய ஏற்பாடு, அதாவது சாயங்காலம் புதிய ஏற்பாடு. அதாவது பைபிளை முடிக்கணும்னு படிக்காதீங்க, புரிஞ்சு கொள்ளணும்னு படிங்க. பைபிள் எதுக்கு படிக்கணும்? புரிஞ்சு கொள்றதுக்காண்டி படிக்கணும். அப்பதான் அதை நான் சொல்றப்ப அது ஊழியமா மாறும். அப்பதான் அதை நான் சொல்றப்ப யோசிக்கத்தக்க சிந்தனைக்குரிய வார்த்தையா மாறும். வெறுமன வார்த்தையை வாசிச்சு நான் இந்த நோட்டை எழுதி வச்சிருக்கிறேன், இதை நான் படிச்ச என்ன பிரயோஜனம்? இதை நான் வெறுமன நான் எழுதுனதை படிச்சு காட்டினா உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏன்னா எழுதுறது எனக்கு புரியாது. அது ரெண்டாவது, இதை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கும் புரியாது, என்னத்தை எழுதினாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஸ்தோத்திரம், அதை சாரம் மேற்றுறோம் பாத்தீங்களா, அந்த சாரத்துலதான் இருக்கு நான் புரிஞ்சு கொள்றதும் புரிஞ்சு கொள்ளாம போறதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ பாடலையும் வேத வசனத்தையும் ஜபத்தையும் சாரம் ஏற்று. இன்னைக்கு எனக்கு ஜெபிக்க தெரியும், ஆனா என் ஜபத்து நிமித்தம் வளம் நடக்குதா?
பேதுரு ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு. எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு நினைக்கிறப்பலாம் எனக்கு அழுகழுகையா வரும். அவரால மட்டும் முடிஞ்சதே என்னால முடியல. அவரு போய் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணல. பேதுரு உபவாசத்துல இருந்து ஏஞ்சி வரல. பேதுரு ஜெப ஆலயத்துல இருந்து ஏஞ்சி, ஆக்சுவலா ஜெப ஆலயத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஆன் த வே டு பிரேயருக்கு போயிட்டு இருக்காரு. அவர் உபவாசம் போடல. அவர் காலையில 9 மணி நேரங்கிறப்ப காலைல ஃபுல் சாப்பாடு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு டீயோ போண்டோ என்னத்தையோ ஒன்று அமுக்கிட்டு சாப்பிட்டு தெம்பா பேசிட்டு நடந்து போன மனுஷன் ஆன் த வேலை பாக்குறாரு. என்னப்பா உனக்கு? எனக்கு சூமின கை இருக்கு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட கொடுக்கல, இயேசு நாமத்துல என்ன பண்ணு, எலும்புன்னாரு. வல்லமை எங்க இருந்து வந்துச்சு? 2 வார்த்தை ஜெபத்துக்கு ஒரு சூமின உருப்புடையவன் எழும்ப முடியும் என்றால் 1 மணி நேரம் மூச்சை போட்டு ஜெபிக்கிற என் ஜெபத்துக்கு ஏன் வல்லமை இல்ல? 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிற என் ஜெபத்துக்கு ஏன் வல்லமை இல்ல? அந்த வேலை நடக்கிற வல்லமை உபவாசத்துக்கு ஏன் இல்ல? சாரம் ஏற்றப்படல. அப்ப ஜெபத்துக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு சித்தமான வர நாட்கள ஜெபத்தை குறித்து பேச கர்த்தரனுக்கு உதவி. இன்னைக்கு காலத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும் பாப்போம். அப்ப காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். வாசித்த வசனத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். என் ஜெபத்தை நான் பிரயோஜனம் உள்ளதா மாத்தணும். 1 மணி நேரம் அல்ல, ஒரு வார்த்தை ஜெபித்தாலும் அந்த வார்த்தைக்கு வல்லமை வெளிப்படணும்னா வார்த்தைய ஜெபத்தை கிருபை உள்ளதாகவும் ஜெபத்தை சாரமுள்ளதாயும் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி நான் செயல்படுத்த வேண்டும். அப்ப நீங்க ஜெபத்துக்கு கிருபையை ஏத்துங்க, ஜெபத்துக்கு சாரத்தை ஏத்துங்க. நீங்க மணிக்கணக்கா கண்ணமுடி ஜெபிக்க வேண்டாம், அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வேண்டாம். ஒரு வார்த்தை ரத்தன சுருக்கமா சொன்னா போதும், நடக்கிறது தன்னை போல நடக்கும். லாசருவை பார்த்து இயேசுநாதர் வான்னாரா இல்ல மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி வான்னு கூப்பிட்டாரா? போனாரு. மரியாளும் மார்த்தாலும் சொன்னாங்க, இயேசுவே 4 நாள் ஆச்சு, நாரும் வேண்டாம், கஷ்டமாயி போயிரும், சங்கட்டமாயிரும், வேண்டாம்னாங்க. இவர் ஒண்ணுமே சொல்ல. எம்மா நீ கொஞ்சம் ஓரமா நில்லு. கல்லறைக்கு மணி போனாரு. அந்த கல் என்ன பண்ண சொன்னாரு? நகத்த சொன்னாரு. கல்லை நகத்திட்டாங்க. இப்ப சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே கம் அவுட், வெளியே வா. எதுவுமே சொல்லல. அந்த 3 நாள் கழிச்சு இயேசுநாதர் வந்தா இயேசு உபவாசம் போட்டு வந்திருப்பாருன்னு சொல்லலாம். ஆனால் ஊழியம் பண்ணிட்டு தான் வந்தார். 3 நாள் அளவும் லாசருக்காக ஒரு உபவாசம் போடல. லாசருக்காக அவர் என்ன பண்ணல, உபவாசம் போடல. அவர் தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார். நீ போமா, நான் வரேன், எனக்கு கொஞ்சம் ஊழியம் இருக்கு, நான் முடிச்சுட்டு என்ன பண்றேன் வரேன்னு அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ரெகுலர் ஒர்க், ரெகுலர் ப்ரேயர் பண்ணாரு, ரெகுலரா பைபிள் ரீட் அந்த வேத சுருளை வாசிச்சாரு, ரெகுலரா உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாரு, ரெகுலரா அற்புதம், இதெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு ஆன் த வேலை போற போக்குல என்ன பண்ண, லாசருவை பார்த்துருப்பான்னு வந்து எழுப்பிட்டு போயிட்டாரு. பாடையை தூக்கிட்டு போறாரு. இயேசுநாதர் குறுக்க நடந்து போறப்ப தட்டி விட்டு எழுப்பிட்டு போயிட்டாரு. இப்ப அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம ஆன்னு பாக்குறோம், வாஞ்சிக்கிறோம். பட் அது எப்ப தெரியுமா நடக்கும்? அதுக்கான கிருபையை ஏத்தும் போது, அதுக்கான சாரத்தை ஏத்தும் போது அது நடக்கும். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை சாரம் ஏத்துறோமா? அபிஷேகத்தை கிருபை உள்ளதா மாத்துறோமா? அபிஷேகத்தை இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்துறோம்? ஆராதிக்கும் போது அந்நிய பாஷை பேசுறது மட்டும் தான் பயன்படுத்துறோம். ஆராதிக்கிறப்ப அந்நிய பாஷை பேசி நான் பரிசுத்தவான்னு காட்டுறதுக்கான எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்படல. எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட காரணம் என்ன? ஆக்சுவலா அபிஷேகம் யாருக்கு ஊத்துவாங்கன்னு தெரியுமா? ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசிரியர் கொடுக்குற அபிஷேகத்தை இன்னைக்கு கர்த்தர் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காருன்னா நம்மள எப்படி பாக்குறாரு? ராஜாக்களாவும் ஆசாரியாவும் தீர்க்கதரிசியுமா பாக்குறாரு. நம்ம அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து 2 வார்த்தையை பேசி கப்ப 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 கப்பன்னு கையை தட்டி பாடி விட்டு ஓடிடுறோம். வீட்டுல போய் தெரியாது, வேலை செய்யற இடத்துல தெரியாது, மற்ற இடத்துல தெரியாது. ஏமா கொடுத்த அபிஷேகம் சாரம் ஏத்துறதுக்குமா? கொடுத்த அபிஷேகம் எதுக்கு? கிருபையும் சாரத்தையும் ஏத்துவதற்கு. ஜெபத்தை ஜெபிக்க கத்து கொடுத்தது எதுக்கு? எனக்கும் ஜெபிக்க தெரியும் பெருமை பீத்துறதுக்கா? இல்ல, அதை சாரம் ஏத்தணும், அதை கிருபை உள்ளதா மாத்தணும். வேத வசனத்தை வாசிக்க சொல்லி கற்றுக் கொடுக்க காரணம் என்ன? எனக்கு வேதம் வாசிக்க தெரியும், நான் 100 வாட்டி படிச்சு முடிச்சு வெளியில போய் பெருமை பீத்துறதுக்கா? இல்ல, சாரம் ஏற்றுவதற்கு. அப்ப கிறிஸ்தவனாகிய நான், சபையாகிய நான் வசனத்தையும் ஜெபத்தையும் அபிஷேகத்தையும் கிருபையும் சாரத்தையும் ஏற்றக்கூடியவனா இருக்கத்தக்க இந்த காலத்துல என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தினா வருங்காலத்துல நான் செயல்பட முடியும். எங்க பைபிள் காலேஜ்ல ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கணும், ஃபுல் டைம் வேறையா. எங்க பைபிள் காலேஜ்ல மற்ற காலேஜ் எப்படி எனக்கு தெரியாது, ஜெபத்தை தவிர வேற எதுக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. மார்னிங் ஜெபம் 11 அதாவது காலைல 5 மணிக்கு ஜெபம், திரும்ப 7 மணிக்கு பர்சனல் ப்ரேயரு, திரும்ப 9 மணிக்கு ஒரு ப்ரேயரு,
திரும்ப 11 மணிக்கு ஒரு ப்ரேயரு, திரும்ப 3 மணிக்கு ஒரு ப்ரேயரு, திரும்ப 5 to 6 பர்சனல் ப்ரேயரு, திரும்ப 6 to 7 குரூப் ப்ரேயர். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 9 வகையான ப்ரேயரை பண்ண சொல்லுவாங்க. இப்போ 3 வருஷம் இதான் எங்களுடைய வேலையே தான். நாங்க மத்த டியூட்டி பண்றதெல்லாம் வேற. நெக்ஸ்ட் வாசல் கூட்டுறது, பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்றதெல்லாம் அது ரெண்டாவது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான வேலைனா ஜெபம் பண்றது மட்டும்தான். ஜெபம்னு பைபிள் படி, ஜெபம்னு பைபிள் படி, ஜெபம்னு பைபிள் படி. மத்தபடி அங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு கீபோர்டும் கிடையாது, ஒரு கேமும் கிடையாது. கடுப்புனா கடுப்பு, அவ்வளோ கடுப்பு வரும். போர் அடிச்சா கூட ஏஞ்சி போய் செஸ் ஆட கூட என்ன இருக்காது, செஸ் போர்டு இருக்காது. செஸ் போர்டை பார்த்தா வார்டன் பிடிக்கிட்டு போயிருவாரு, கேரம் போர்டை பார்த்தா பிடிக்கிட்டு போயிருவாரு. செல்போனும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 3 வருஷம் செல்போன் இல்லாம தான் வாழணும். இப்ப இந்த 3 வருஷம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்க வாழ்ந்தோம்னா பார்க்க நரகத்தை போலதான் இருந்துச்சு. ஆனா அந்த 3 வருஷமும் ஜெபத்துல மட்டும் தான் நாங்க உட்கார்ந்திருந்தோம், வேத வாசிப்புல மட்டும் தான் உட்கார்ந்திருந்தோம். இப்ப அதனால எங்களால என்ன பண்ண முடியுது, அதை கிருபை ஏற்றினபடியினால், அதை சாரம் ஏற்றினபடியினால் இன்றைக்கு தைரியமாய் பிரசங்கிக்க முடியுது. தைரியமா பிரசங்கிக்க முடியுது. அப்ப எனக்குள்ள கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நான் சாரமேற்ற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்குள்ள கொடுக்கப்பட்ட வசனத்தை சாரமேற்ற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஜெபத்தை நான் சாரமேற்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா இங்க பைபிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 3 வருஷம் நீ ஜெபிக்கிற ஜெபம் தான் சாமி அடுத்த 5 வருஷத்துக்கு நீ ஊழியத்துல போய் நிக்கிறது உனக்கு என்ன பண்ணும். ஏன்னா இங்க இருந்து பைபிள் காலேஜ் முடிச்சு போற எல்லா பையலும் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சபையை நாங்க என்ன பண்ண போறதில்ல, நம்ம ஸ்தாபனத்துல கொடுக்க போறது இல்ல. உனக்கு கொடுக்க போறது என்னமோ 5 ஆத்துமாவோ இல்ல 10 ஆத்துமாவோ இல்ல ஆத்துமாவே இல்லாத ஒரு இடமோ ஒரு சபையவோ இல்ல சபையே இல்லாத ஒரு ஊழியத்தை தான் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். நீ இங்க பண்ற ஜெபத்தின் பிரயோஜனம், இங்க படிக்கிற வேத வசனத்தின் பிரயோஜனம், இங்க பயன்படுத்துற அபிஷேகத்தின் பிரயோஜனம் தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கூட என்ன பண்ணும், லீட் பண்ணி கொண்டு போக, நடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி எங்க காலேஜ்ல சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில நிறைய நடந்துச்சு. அங்க அந்த ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கெல்லாம் 3 வருஷம், எனக்கு மட்டும் 5 வருஷம் கிருபை கொடுத்தார் பைபிள் காலேஜ்ல இருக்கிறது. அப்ப அந்த 5 வருஷமும் நான் கிருபை ஏத்திக்கிட்டு, சாரத்தை ஏத்திக்கிட்டு, ஜெபத்தை ஏத்திக்கிட்டு, வசனத்தை ஏத்திக்கிட்டு, அபிஷேகத்தை ஏத்திக்கிட்டு, அடக்கி உடக்கி பஞ்சாரத்துக்குள்ள இருக்கிற ஸ்தோத்திர சேவலை போல என்ன பண்ணியிருந்தாரு, வச்சிருந்தாரு. இப்ப அதை முடிச்சு நான் வெளியே வந்த உடனே அந்த ஆரம்ப ஊழிய காலகட்டத்துல என்னால ஸ்தோத்திரம் எதுவுமே இறங்கி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் தனிமை என்னை வாட்டும், ஒரு பக்கம் நானே சமைச்சு சாப்பிடணும், ஒரு பக்கம் கடை திறந்து ஒருத்தரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டதான ஒரு 2 வருஷம் வாழ்க்கையில எனக்கு ஸ்தோத்திரம் எது துணையா இருந்துச்சு, நான் உபதேசம் பண்ணவும், நான் ஊழியம் செய்யவும், நான் ஸ்டாண்டர்டா நிக்கவும் எனக்கு எது பலனா இருந்துச்சுன்னா, அப்ப நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி அந்த 5 வருஷம் பண்ண ஜெபம், அந்த 5 வருஷம் பண்ண வேத வாசிப்பு, அந்த 5 வருஷம் எனக்குள்ள இருந்த அபிஷேகத்தை மெருகேத்தினபடினால் அந்த 2 வருஷம் நிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், மெருகேத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இன்றைக்கு இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தினா நிச்சயமா சொல்றேன், இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு பெரிய உபத்திரத்துக்கு நம்ம சபை என்ன பண்ணும், போகும். சபை என்றால் நான் போவேன், நாம் போவோம். பில்டிங் என்ன பண்ணாது, போகாது. நான் உபத்திரத்துக்கு நேரா போவேன். என்னோட வாதாடும்படி சில கூட்டம் வரும், நம்மோடு வாதாடும்படி சில கூட்டம் எழும்பும். அந்த கூட்டத்தை நான் அடிச்சு விரட்டணும் அப்படின்னா இன்றைக்கு என் வசனத்தையும் என் ஜெபத்தையும் அபிஷேகத்தையும் நான் கிருபையும் சாரமும் உள்ளதாய் மாற்றணும். மாத்தினா மட்டும்தான் பிழைச்சிருக்க முடியும். மாத்தினா மட்டும்தான் பிழைச்சிருக்க முடியும். காலத்தை நான் என்ன பண்ணணுமா, பிரயோஜனப்படுத்தணும். நோவாவுடைய காலத்துல நம்ம பாக்குறோம், ஆதியாகமத்தின் 6ஆம் அதிகாரம், ஆமா 6ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப நோவா எப்படிப்பட்ட மனுஷரா இருக்கிறார் அப்படின்னா, தன் காலத்தில் வாழ்ந்தவருக்குள் நீதிமான். தன் காலத்தில் வாழ்ந்தவனுக்குள் நீதிமான். நோவா தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய, தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தாரு, நீதிமான். அவருக்கான அவசியமா, அவருக்கான அவசியமா? எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லோருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் நீதிமானா வாழணும்? இந்த புறம்போ இருக்கிறவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், புறம்போ இருக்கிறவங்க அப்படின்னா எல்லாரோடும் சேர்ந்து எனக்கு தனி ரூட்டு, அதாவது அவங்க எல்லாமே ஒரு ரூட்டு, நான் மட்டும் தனி ரூட் அப்படின்னு இல்ல. என்னுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கணுமா, மேன்மையான பாதையா இருக்கணும். அதாவது 10 பேரும் போறாங்க, அந்த 10 பேரோட தான் நானும் போறேன்.
அந்த 10 பேரோட போனா நான் கெட்டு போயிருவேன்றதுக்காண்டி ஒரு தனி ட்ராக்க போட்டு போறோம் பாத்தீங்களா, பக்கத்துல ஒரு பாதையை போட்டு. அதுக்கு பேர் அல்ல காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. காலத்தை பிரயோஜனப்படுத்துவது என்றால், நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில என் கூட இருக்கிறவங்களுக்கு மத்தியில நான் மட்டும், என் வாழ்க்கை மட்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும், எடுத்துக்காட்டு உள்ள உதாரணம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். நான் பிரிஞ்சு போறதுனால அவன் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லக்கூடாது. கெடா வெட்டுக்கு கூப்பிட்டா அவன் வரமாட்டான், கோயில் திருவிழாக்கு கூப்பிட்டா அவன் வரமாட்டான், அதனால அவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்றது இல்ல. அவன் வந்தாலும் அவன் சாட்சி அவன் காத்துக்குவான். அவன் வந்தாலும் அவன் சாட்சியா நிப்பான். திருவிழாக்கு வந்தாலும் அவன் சாட்சியா இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, அங்க போனா கெட்டு போயிரு, அதனால என்ன பண்ணாத, போகாத. திருவிழாக்கு போனா கெட்டு குடிச்சவரா போயிருவா, அங்க இருக்கிறத பார்த்தா ஓ மனசு என்ன ஆயிரும், அப்படியே போயிரும். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம். அதான் பவுல் சொல்றாரு, புறம்போ இருக்கிறவங்க உன்னை தேடி வரும் பொழுது, இல்ல நீ அவங்கக்குள்ள போகும் பொழுது நீ ஒரு பாதையை போட்டு, இல்ல உங்க பாதையில நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு பேரு காலத்தை பிரயோஜனப்படுத்துறது அல்ல. இல்ல நீ உன்னை விசேஷம் உள்ளவனாய் காட்டிக் கொள்வதற்காக நீ நடக்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது அல்ல. அவர்கள் மத்தியில் நீ நடந்தாலும் உன் சாட்சியை காத்து கொள்ற பத்தியா, அதுக்கு பேர் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுன்னு இன்னொரு ஒரு விளக்கம் ஒரு பைபிள்ல இருந்து என்ன பண்ணோம், இங்கிலீஷ் பைபிளை புரட்டி பாக்குறப்ப அதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துவது என்றால், புறம்பே இருக்கிறவங்க மத்தியில என் வாழ்க்கை நீதிமானுடைய வாழ்க்கையா இருக்கணும். அதை தான் நோவா பண்ணாரு. அநேகர் புறம்பே போய் இருக்கிறாங்க, ஆனா நோவா மட்டும் நீதிமானாகிய நோவான்ங்கிற வாழ்க்கை அவர் என்ன பண்ணாரு, வாழ்ந்தார். அவங்களோடு சேர்ந்து இருந்தார். ஒரே பட்டணம், ஒரே பகுதியில வீடு, அவர் வீட்டு பக்கத்துல பல மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர் குடும்பம் மட்டும் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு, நீதிமான். சில பேர் சொல்லுவாங்க, ஊரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தா என்ன பண்ண முடியும், நிம்மதியா வாழ முடியும். இல்ல 10 பேர் இருக்கிறாங்களா, நம்ம அதுல ஒரு ஆளா இருக்கணும், ஆனா நீதிமானா இருக்கணும். அதுக்கு இப்பதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. நோவா இப்படிப்பட்டவரை மாத்திரம் இல்ல, அவர் எப்படிப்பட்ட மனுஷனா கூட இருக்கிறார்னா, 2 பேதுரு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம்னா, அவர் பிரசங்கம் பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தார். அவரு பிரசங்கம் பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தார். நீதியை குறித்து பிரசங்கித்த நோவா. அப்ப நோவா எதை சொல்றாரு, என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா, உலகம் அழிய போகுது. உலகம், இது எனக்கும் தெரியும், இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், உலகம் அழிய போகுது. இதுல நோவாவுக்கும் யோனாவுக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணு உண்டு. யோனா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, நினிவே அழிய போகுது. யோனா கிட்ட என்ன சொன்னாரு, பிரபஞ்சமே அழிய போகுது. நோவா கிட்ட யோனா கிட்ட சொன்னப்ப யோனா என்ன சொன்னாரு, நினிவே ஒரு பட்டணம் தானே அழிஞ்சிட்டு போதுன்னு அவர் போனாரு. ஆனா நோவா கிட்ட சொன்னப்ப உலகமே அழிய போகுது சாமி அப்படின்னாரு. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 2 பேருடையதான வாழ்க்கையின் சாட்சி தான் அவங்க உலகத்தின் முடிவுல எடுக்கக்கூடிய முடிவு. என்ன முடிவு, நோவா வாழக்கூடியது கொஞ்ச காலமா இருந்தாலும் அந்த கொஞ்ச காலத்துல அவர் பேழையை உண்டு பண்ணணும். நல்லா கவனிக்கணும், பேழையை என்ன பண்ணணும், உண்டு பண்ணணும். முன்ன பின்ன பேழைய பார்த்தது கிடையாது. முன்ன பின்ன இப்ப இந்த ஃபுல் பீட் இருக்கு அப்படின்னா, இந்த போடியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த போடியம் எப்படி இருக்கும், மேல அகலமா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இந்த போடியத்தை பார்த்துருக்கிறோம். இந்த போடியம் என்கிற ஒன்றை பார்க்காத ஒரு மனுஷன் கிட்ட போய், ஒரு ஆசாரி கிட்ட போய், எனக்கு போடியம் செஞ்சு கொடுங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மாடலை காட்டுப்பா, நான் பார்த்து செஞ்சு கொடுத்துறேன். ஆனா நோவாக்கு முன்ன பின்ன அவர் பேழை என்ன பண்ணதில்ல. இப்ப நோவாக்கு பெரிய பிரஷர் இருக்கு, நோவாக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கு, நோவாவுக்கு ஒரு பெரிய காரியம் செய்து முடிக்கணும். என்னன்னா, எப்ப ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு தெரியாது, வேலையை கட்டி முடிக்கணும். இதுக்கு மத்தியில 3 பிள்ளைங்களுக்கு போஜனத்தை கொடுக்கணும், 3 மருமகள்மார்களுக்கும் போஜனம் கொடுக்கணும், கட்டின மனைவிக்கும் போஜனம் கொடுக்கணும். அப்ப தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை போஷிக்கணும், தேவன் தன்னை நம்பி கொடுத்ததான தரிசனத்தை நிறைவேற்றணும். இதுக்கு இடையில அவர் செய்யற ஒரு சுருக்கமான காரியம் என்னன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச காலத்தை மத்தவங்க ரட்சிக்கப்பட வேண்டுமேன்னு சொல்லி பிரயோஜனமாய் பிரசங்கம் பண்ணார். வேலை ஒரு பக்கம், குடும்ப பாரம் ஒரு பக்கம், அழுத்தம் ஒரு பக்கம், அதன் மத்தியில அந்த குறிப்பிட்ட அந்த குறுகிய காலத்தை அவர் எப்படி பிரயோஜனப்படுத்துறாரு அப்படின்னா, உலகம் அழிய போது, நீதிமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு வேலைக்குள்ள வாங்க. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிருப்பார், ஏதோ ஒரு பிரசங்கம்
யோவான் ஸ்நானம் பண்ணது போல வருத்தப்பட்டு பாருங்க இடத்துல வாருங்களே பல தருவேன். இயேசுநாதர் சொன்னது போல வருத்தப்பட்டு பாருங்க இடத்துல வாருங்களே பல தருவேன் சொன்னது போல யோவான் சொன்னாரு, வரும் கோபத்துக்கு தப்பிக் கொள்வதற்கு இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணது போல அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ தெரியல, ஆனா பிரசங்கம் பண்ண. பிரசங்கம்னா பக்கம் பக்கமா சொல்லுவது அல்ல, இயேசுவின் ரட்சிப்பை வெளிப்படுத்துவது. அப்ப தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையோட இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். நோவாவே, நீ மட்டும்தான் எப்படிப்பட்டவனா இருக்கிற, நீதிமானா இருக்கிற, உனக்கு மட்டும்தான் என் கிருபை உண்டா இருக்கு. அதனால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு நான் ஒரு பேழையை என்ன பண்ணேன், உருவாக்கும் முறை நான் கட்டளை கொடுக்குறேன். அந்த பேழைக்குள்ள மிருக ஜீவனை பூரா என்ன பண்ணிரு, ஏத்தினாரு. இப்ப நோவா தேவன் தன்னிடத்தில் பேசினதான 3 வார்த்தைய கிருபை ஏத்துறாரு. என்ன கிருபை ஏத்துறாரு? ஒண்ணு, உலகம் அழிய போகுது, இதுல நீ தப்பிக்க போற, நீ தப்பிக்க காரணம் நீ நீதிமானோ என்கிட்ட கிருபையும் பெற்றதுனால நீ மட்டும் தப்பிப்ப, மீதி அத்தனை பேர் என்ன பண்ணிடுவாங்க, அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை மட்டும் தான் சொன்னாரு. இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு புஸ்தக சுருள் கிடையாது, சங்கீத பாட்டுகள் அன்னைக்கு கிடையாது, ஜப முறைகள் அன்னைக்கு கிடையாது. அந்த 4-3 வார்த்தையை மட்டும் பிடிச்சு மெருகத்தி 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 சுமார் ஒரு வருட காலம் ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணியிருப்பாருன்னா அவர் எந்த அளவுக்கு கிருபை பெற்றிருப்பாரு. ஏன்னா ஒரு பேழையை கட்டி முடிய குறைஞ்சது 1-2-3 வருஷமா தான் ஆகும். ஏன்னா அவர் கட்டின பேழை அவ்வளவு பெரிய பேழை. இன்றைக்கே தோணிக்கு போய் கப்பல் செய்யணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னாக்க ஒரு 6 மாசம் டைம் கொடுப்பா. பெரிய அளவு கப்பலா இருந்தா சில வருஷங்கள் கூட எடுத்துக்குவாங்க. அப்ப நோவா கட்டின பேழை பல மடங்கு உயரமா இருந்ததுனால அவர் பல வருஷங்களா என்ன பண்ணிருக்கலாம், அந்த கப்பலை கட்டிருக்கலாம். ஆனா அந்த பல வருஷங்களா அவர் பண்ண ஒரே ஒரு பிரசங்கம் என்ன, நீதிமானா மாறு, கிருபையை பெற்றுக்க, உலகம் அழிய போது பேழைக்குள்ளவா, உலகம் அழிய போது பேழைக்குள்ளவா, நீதிமானா மாறு, கிருபையை பெற்றுக்கொள்ளு. இந்த வார்த்தையவே பல வருஷங்கள் ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றாருன்னா அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு சாரம் ஏற்றிருப்பார். பாவம், அவர் பண்ண பிரசங்கத்துக்கு யாரும் ரட்சிக்கப்படல. 2வது, அவர் பண்ண பிரசங்கத்துக்கு யாரும் ரட்சிக்கப்படல. அது 2வது. அது போல இந்த உலகத்துல எனக்கு கொடுத்த இந்த கொஞ்ச காலத்துல ரட்சிக்கப்படுறாங்களோ ரட்சிக்கப்படலையோ, என் நிமித்தம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, என் நிமித்தம் சிலர் அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்களோ பெற்றுக்கொள்ளலையோ, என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும், வசனத்தை சொல்ல வேண்டும். சபையானது, சபையை கொண்டு ஒரு பெரிய அறுவடை வருதோ வரலையோ 2வது, சபையை கொண்டு ஒரு பெரிய ஒரு திரளான ஜனங்கள் வராங்களோ வரலையோ 2வது, சபை தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி சத்தியத்தை சொன்னால் மாத்திரம். காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணும், நான் கற்றுக்கொண்ட வசனத்தை சாரமேற்றி 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 நான் பிரயோஜனம் உள்ளதான். இன்றைக்கு எனக்குள்ள போடப்பட்ட வார்த்தையில எத்தனை வார்த்தைகள் அது குப்பையா மாறி இருக்கு. என் இருதயம் யோசிக்கணும், இந்த கேள்வி என் இருதயம் கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள எத்தனை வார்த்தையை போட்டீங்க, ஆனா அந்த வார்த்தையெல்லாம் இன்றைக்கு எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு போயிருச்சு, எங்க ஆண்டவரே போச்சு. எனக்கு இப்போ ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் இருக்கு. இந்த வசனம் நான் எப்ப படிச்சதுன்னா, நான் பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி படிச்ச வசனம். அதாவது இந்த பைபிளை படிக்கணுமே நான் படிச்ச காலம் வேற, புரிஞ்சு படிக்கணுமே படிச்ச காலம் வேற. ஆனா எனக்கு பைபிள் தெரியாத காலகட்டத்துல, எனக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம் வராதற்கு முன்னாடி, நான் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு முன்பாக நான் ஸ்தோத்திரம் புறம்பே போயிருந்த மனுஷனா இருந்தப்ப எனக்கு ஒரு வார்த்தை நான் ஒண்ணு படிச்சேன். என்ன வார்த்தைனா, அப்பதான் நான் ஸ்தோத்திரம் ரட்சிப்புக்குள்ள ஒரு கால் எடுத்து வச்சிருக்கேன். ரட்சிக்கப்படல, சபைக்கு போறான்னு கால் எடுத்து வச்சிருக்கிறோம். எங்க குடும்பமே கால் எடுத்து வச்சிருக்கோம். எப்பனா 2014 நினைக்கிறேன், 2014 கால் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப எங்க வீட்டுல சாமி படம் உள்ள போட்டோஸ்லாம் என்ன பண்ணும் இருக்கும். இந்த நாங்க ஆர்சி பேக்ரவுண்டா இருந்ததுனால இந்த மாதா படம், சூசை இப்படிப்பட்ட போட்டோக்கள் என்ன பண்ணிருப்போம், வச்சிருப்போம். அந்த இடம் இப்ப எம்டி ஆயிருச்சு. எங்க அப்பா பூரா படத்தையும் கட்டி கொண்டு ஆத்துல எரிஞ்சிட்டாரு. அப்பதான் மதம், எங்க அப்பாவுக்கு அனுபவம் இருந்துச்சு, எங்களுக்கு அனுபவம் கிடையாது. அப்ப இந்த வாக்குத்தத்த கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தின அறிவு சுத்தமா கிடையாது எங்களுக்கு. வாக்குத்தத்த கார்டு, இன்னைக்கு சபையில வாக்குத்தத்த வருஷத்துக்கு ஒரு முறை கார்டு வைக்க, எனக்கு அந்த அறிவு சுத்தமா கிடையாது. ஒரு 4 கார்டு வச்சாரு. எங்க வீட்டுல இருக்க எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, எங்க அண்ணன், நானு 5 பேரும் ஆளுக்கு ஒரு கார்டு என்ன பண்ண போய் எடுத்துக்க அப்படின்னாரு. அந்த கார்டு எடுத்தேன், வசனத்தை படிச்சேன். என்ன வசனம் இருந்துச்சுன்னா, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அந்த வசனத்தை நான் மறக்கல. அந்த வசனத்துடைய விளக்கம் எனக்கு அப்ப தெரியல, ஆனா அந்த வசனம் மட்டும் மனசுல பதிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்த கார்டாச்சு அது. ஃபர்ஸ்ட் எடுத்த கார்டு. இன்றைக்கு எத்தனையோ கார்டு நம்ம எடுத்துட்டோம். ஏதாவது ஃபர்ஸ்ட் கார்டு ஞாபகம் இருக்கா? என்னோட பேசின முதல் வார்த்தை, நான் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் என்று எடுத்த முதல் வார்த்தை ஞாபகம் இருக்கா?
பாதி பேத்துக்கு இருக்காது. ஏன்னா நம்ம தான் மாசம் மாசம் வாக்குத்தத்தை மாத்தி போடுறோமே, வருஷ வருஷம் வாக்குத்தத்தை மாத்தி போடுறோமே. மாத்தின வாக்குத்தத்தை தான் திணிச்சு என்ன பண்ணி அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம பேசிடுவோம். இது இருக்கட்டும். ஆனாலும் எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த வசனம் முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது, சரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மனசுல பதிய பண்ணிக்கிட்டு அப்படியே போனோம். அப்படியே 2015 முழுமையான ஒரு ஸ்தோத்திரம் ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சு ஒரு ஆராதனைக்குள்ள கடந்து போக ஆரம்பிக்கிறோம். உள்ள போனோம். அடுத்து பைபிள் காலேஜ்ல போய் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பதான் அந்த வார்த்தைக்கான விளக்கமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இடையில 1.5 வருஷம் கடந்து போயிருச்சு. இப்ப உபத்திரவத்தின் குகைனா என்னன்னு இப்ப என்ன ஆயிருச்சு, தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த உபத்திரவம் என்னன்னு பார்த்தா எங்க குடும்ப சூழல் எனக்கு ஒரு பெரிய உபத்திரத்தை என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. எனக்கு அப்ப அதோடைய அர்த்தம் புரியல. அந்த வார்த்தையை நான் படிக்கிறப்ப, அந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டப்ப, நான் பைபிள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். படிக்க எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்னா, உபத்திரவம்னா அது கஷ்டம் தானே, உபத்திரவம்னா அது பாடுதானே. அப்ப பாடுகள் மத்தியில தெரிஞ்சு கொள்றேன் அப்படின்னா என் குடும்பம் அன்னைக்கு ஒரு பெரிய பாடுகளுக்குள்ள இருந்துச்சு, என் குடும்பம் அன்னைக்கு ஒரு பெரிய உபத்திரத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த உபத்திரவத்துக்குள்ள இருந்து உன்னை தெரிஞ்சு கொண்டு உன்னை நான் பயன்படுத்துவேன்றத அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது எனக்கு பைபிள் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்ப அது போல ஏதோ ஒரு நாள், ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ எனக்குள்ள போடப்பட்ட வசனத்துக்கான அர்த்தத்தை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். அன்றைக்கு எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்ல, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற அறிவு எனக்கு அன்னைக்கு இருந்துச்சுன்னா அன்றைக்கே வசனத்துக்கான வெளிச்சத்தை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். எனக்கு வேதமே தெரியாது, அப்ப எனக்கு பைபிளே தெரியாது, பிரசங்கம் தெரியாது, பாட்டு எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் எடுத்த வசனத்துக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரு. அப்ப இன்றைக்கு நான் வாசிக்கிற வசனத்துக்கும் என் வாழ்க்கையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்காக எனக்கு கிருபை என்ன பண்ணணும் வேணும். இன்னைக்கு வசனம் வருது, ஒப்பிட்டு பார்க்கிற கிருபை எனக்கு இருக்கா? இல்ல. கேட்கிறோம், நல்லா இருக்குன்னு கேட்கிறோம், கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்கிறோம். அதை தியானிக்கிற அளவுக்கு நமக்கு கிருபை இல்லை. அதை மற்றவங்களுக்குள்ள உணர்வூட்டுற அளவுக்கு நமக்கு கிருபை இல்லை. அது அவனுக்குள்ள ஊழியம் செய்யற அளவுக்கு அதுல சாரம் ஏத்துறது எனக்கு தெரியல. சிரஞ்சிய எம்டி சிரஞ்சிய ஏத்துனா என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்ல, உயிர் போயிரும். நீடில் இருக்குனாக்க, சிரஞ்சு இருக்குனாக்க, அந்த சிரஞ்சில நீடில் அக்செப்ட் பண்ணி அதோடையதான அந்த வியோ சியோ டியோ ஏதோ ஒரு கேப்சூல் என்ன பண்ணும், அதை நம்ம உள்ள டிப் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்ணணும். அப்பதான் அதுக்கான பிரயோஜனம் இருக்கு. வெறும் ஊசி கண்டுபிடிச்சாச்சு, மருந்து இருக்கு, நீடில் இருக்கு, எல்லா வியாதியஸ்தம் இருக்கான், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண மட்டும்தான் வியாதி குணமாகும். அப்ப வேத வசனம் இருக்கு, ஜெபம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, கிருபை இருக்கு, சாரமேற்றக்கூடியதான திறமை இருக்கு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தினாதான் இன்னொருவனுக்குள்ள இருக்கிற வியாதி என்ன ஆகும்? சுகமாகும். அப்ப என்னைய கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வரணும்னா இந்த காலத்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? நான் கற்றுக்கொண்ட வசனத்தை, நான் படிக்கிற வசனத்தை, நான் கேட்ட வசனத்தை நான் சாரமேற்ற வேண்டும். நான் சொல்றேன், கற்றுக்கொண்ட எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொண்ட ஜெபத்தை சாரமேற்றி ஜெபத்தை அதிகரிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் வார்த்தைகளை சோத்திரம், வார்த்தை நான் மறுபடியும் சொல்றேன், வார்த்தைய பெறுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அபிஷேகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அபிஷேகம் 3 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொன்று ராஜாக்களுக்கு, இன்னொன்று ஆசாரியர்களுக்கு, இன்னொன்று தீர்க்கதரிசிகளுக்கு. நீங்க வேதத்தை எப்படி புரட்டி பார்த்தா அந்த 3 பேருக்கு மட்டும் தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கும். வேற யாரையும் அபிஷேகம் பண்ணதாக வேதம் என்ன பண்ணல, தைல குப்பியை ரொப்பி ஊத்துனதான் சொல்லப்படல. அப்ப தைல குப்பியை ஊத்தி ரொப்புனது 3 பேருக்கு, ஒன்று ராஜா, ஒன்று ஆசாரியா, ஒன்று தீர்க்கதரிசி. அப்ப இன்றைக்கு அதே அபிஷேகம் என் மேல் ஊற்றப்பட்டிருக்குன்னா என் ராஜா வேலையை நான் செய்யறதுக்காக, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரிய உடைத்து நான் செய்யறதுக்காக, எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன உதவி நான் செய்யறதுக்காக. ராஜா அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ராஜாங்கம் பண்ண தரலன்னா வேஸ்ட். ஆசாரிய அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆசாரியத்துவம் பண்ண தரலன்னா வேஸ்ட். தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்ல தரலன்னா வேஸ்ட். அப்ப கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். காலத்துக்கு ஏற்றபடி. அப்ப வேதத்துல இருக்கிற அத்தனை தேவ மனிதர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தினதுனாலதான் ஒரு வார்த்தையில 3000 பேரும், ஒரு வார்த்தையில மரித்தவன் உயிர் தெழுவதோ, அல்லது ஸ்தோத்திரம் ஒரு யுத்த களத்திலேயே ஒரு பெரிய வெற்றியை காண்றதோ இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. முதல்ல கிதியோன் யுத்தம் பண்ண போறான், வெற்றியை கண்டான். காரணம் என்ன? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் வார்த்தைய சரியா ஃபாலோ பண்ண. லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேரை 300 என்ன பண்ணான்? மாத்தினான்.
அப்ப தேவன் தனக்கு கொடுத்த வார்த்தைய அதை சாரமேற்றி, அதை பட்டத்தீட்டி, அதை கிருபை ஏத்தி, அதை நம்பி, அதை செயல்படுத்துறதுனால 300 பேரை கொண்டு லட்சக்கணக்கான பேரை கர்த்தர் என்ன பண்ணாரு? விரட்டி அடிச்சு அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு நான் தனி நபரா இருக்கலாம், எனக்குள்ள வார்த்தை இருக்கலாம், அந்த வார்த்தையான அபிஷேகம். ஏன்னா ஸ்தோத்திரம், வார்த்தை சொன்னது பலன் கொண்டு திடமனதாயிரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவனா பாக்குறாரு? பராக்கிரமசாலி. அப்ப கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? என் கூட இருக்கிறாரு. ஒரு மனுஷன் முறியடிப்பேன்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? என்கிட்ட சொன்னாரு. அப்ப இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணணும்? மெருகேற்றணும். மெருகேத்தி கிருபை ஏத்தி, மெருகேத்தி கிருபை ஏத்துறப்ப எனக்கு ஒரு சேனையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. எனக்கு கொடுத்த வார்த்தைய நான் பயன்படுத்துவதற்கு ரெடின்னா எனக்கான ஒரு சேனையை கர்த்தர் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு. அப்ப என் சேனைக்கு நான் தலைவனா மாறணும்னா எனக்கு கொடுத்த வார்த்தை நான் சாரம் ஏத்தி ஆகும். ஏன்னா மோசேக்கு முச்சடிக்கு முன்னாடி தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை ஒரு சாரமேத்துறாரு. சாரமேத்தி 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 இப்ப பார்வோனுக்கு, அந்த பார்வோனுக்கு முன்னாடி போய் எகிப்துக்குள்ள போய் விடுதலையாக்கி வராரு. இப்ப எத்தனை பேர் வராங்க? 20 லட்சம் பேர். யோசுவா ஆசீர்வாதத்தை விட்டு விலகாம அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையை சாரமேத்தி 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 கிருபையேத்தி சாரமேத்தி கிருபையேத்தி சாரமேத்தி இருந்ததுனால இப்ப யோசுவா எத்தனை பேர் வராங்க? ஒரு 30 லட்சம் ஜனங்கள். அப்ப நான் தலைவனா ஆகணும்னு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்க ஆசை இருக்கு, எனக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு விடுதலை கொடுக்க ஆசை இருக்கு, எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சோதரம் முன்மாதிரியா நடத்த ஆசை இருக்கு. ஆசை இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. கற்றுக்கொண்ட வார்த்தைய, ஜெபத்தை, அபிஷேகத்தை, கிருபை பிளஸ் சாரம் இரண்டையும் ஏத்தும் பொழுது நான் தலைவனா மாற முடியும். எனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்தா அதை நடத்த முடியும். இன்றைக்கு குடும்பத்தை நடத்த முடியல, பிள்ளைகளை வளர்க்க முடியல, என்ன? கிருபை இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. பிள்ளைகளை பெற்றெடுத்தா போதுமா? திருமணம் செஞ்சா போதுமா? என்ன வேணும்? கிருபை வேணும். அப்ப சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும், தனி நபர்களும் தங்கள் வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? கிருபை பிளஸ் உப்பு சாரம். ஏன்னா வசனத்துல சாரம் இருக்கணும். வசனத்துல உசுறு இல்லைன்னா வேஸ்ட். கொஞ்சமாவது பல்ஸ் என்ன பண்ணணும்? துடிச்சாதான் புதைக்காம வச்சிருப்பாங்க. பல்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப வசனத்துல சாரம் இருந்தா வசனம் ஊழியம் செய்யும். வசனத்தை வெறுமனா வாசிச்சோம்னா ஊழியம் செய்யாது. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அருளப்பட்ட, தேவ ஆவியானோர் எழுதப்பட்ட வார்த்தைகள் வெறுமையாய் போறது அல்ல. வெறுமையா போறது அல்ல. சாலமன் சொல்றார், என் தகப்பன் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைய என் வாழ்க்கையில கர்த்தர் கரத்தால் என்ன பண்ணீர்? நிறைவேற்றினீர். அப்ப வார்த்தையால் சொன்னது கரத்தால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீ கிருபையும் சாரத்தையும் ஏற்ற வேண்டும். ஏத்துனா அதுக்கான ஆதாயத்தை கர்த்தர் கொடுப்பாரு, அதுக்கான பரிசு ஆண்டு கொடுப்பாரு, அதுக்கான சகல வேலையும் செய்ய ஆண்டு உதவி செய்வாரு. பிற்பாடு அது கரத்தால் நிறைவேற்றப்படுவதை என் கண்கள் காணவில்லை என்றாலும் என் சந்ததியின் கண்கள் அதை காணும். நான் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? வசனத்தை கேட்கிறத விட்டுட்டு போயிடக்கூடாது. கேட்கிற வசனத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா வெளிப்படுத்தல இருக்கிற 7 சபைக்கும் 3ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரம், அந்த 2 அதிகாரத்திலையும் பாக்குறப்ப அங்க 7 சபைக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பிரயோஜனப்படுத்தி. வார்த்தையை சொல்லிட்டேன், காலத்தை பிரயோஜனப்படுத்தி. அன்பு இல்லைன்னு வார்த்தை சொன்னேன்னா அன்பை வெளிப்படுத்தும்படி இப்ப கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தை பிரயோஜனப்படுத்தி. இந்த ஜெயில் கைதிக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிறையிருப்பு நாட்களை கொடுப்பாங்க. எதுக்கு? திருந்தி வர்றதுக்கு. 1 வருஷம் சிறை தண்டனை இல்ல 10 வருஷம் சிறை தண்டனை எதுக்கு? நீ செஞ்ச பாவத்துல இருந்து நீ முழு மனுஷனா மாறி நீ வேறு மனுஷனை வெளியே வரணும் அப்படின்னு. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தினேன்னா நான் வெளியில வந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன பண்ணலாம்? வாழலாம். அப்ப இன்றைக்கு நான் கற்றுக்கொள்கிற வசனம் எனக்கு புரியலையேன்னு சொல்றதுக்காண்டி அல்ல, எனக்கு தெரியலையேன்னு சொல்றதுக்காண்டி அல்ல. ஏதோ ஒரு வார்த்தைய பிடிச்சு அந்த கிருபையும் சாரத்தையும் ஏத்தி பாருங்க. நிச்சயமா இதே வார்த்தையை நீங்க பிரசங்கம் பண்றப்ப பல லட்சங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? லட்சம் நேரம் நடத்துவார். வார்த்தை ஒன்று, ஆவியானவர் ஒருவரே. சாரம் ஏற்றுகிற விதம் மட்டும்தான். தங்கத்துக்கு 3 விதமான மதிப்பு தானே கொடுத்துருக்காங்க. 22 கேரக்டர், 24 கேரக்டர், வேற சொல்லுங்க 18 கேரக்டர், 9 கேரக்டர். அப்ப அதான் தங்கத்துடைய ஒரிஜினல் குவாலிட்டி என்ன? ஒரிஜினல் குவாலிட்டி 24 தானே.
24 கேரக்டர் தங்கம் தான் ஒரிஜினல். ஆனா இன்னைக்கு தங்கம் எப்படிப்பட்ட கேரக்டரா மாறுது? 22ல இருக்கு, 20ல இருக்கு, 80ல இருக்கு, இப்ப 9ல கூட வந்திருக்குன்றாங்க. அப்ப இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 9 கேரட் தங்கத்துல செய்குலி சேதாரம் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய மதிப்பு இருக்கும். 20 கேரட் இருக்கும், மதிப்பு அவ்வளவுதான். ஆனா 24 கேரக்டர் ஒரு சேதாரமும் இல்லாத ஒரு தங்கத்துக்கான விலை என்ன? அது உச்ச விலை. அது உச்ச விலை. அதே போலதான் வசனம். கிருபை ஏத்த ஏத்த அது மதிப்பு கூடும். தங்கத்தை விட, வைரத்தை விட, வெள்ளியை விட, நம்ம பிரயாசப்படுற ஸ்தோத்திரம் லேண்டு, அது இதை விட எது விலையேறப்பட்டதுன்னா வார்த்தை. என் கிருபை உனக்கு போதும் என்கிற அந்த ஒரு வார்த்தைய நான் ஸ்தோத்திரம் ஆழமா நான் சாரம் ஏத்த ஆரம்பிச்சேன்னா, அந்த ஒரு வார்த்தையை வச்சே என் ஆயுள் முழுக்க ஊழியம் செய்ய வைக்க என் கர்த்தர் போதுமானவரா இருக்காரு. என் கிருபை உனக்கு போதுங்கிற அந்த ஒரே ஒற்றை வார்த்தைய நான் சாரம் ஏத்தினேன் அப்படின்னா, என் ஆயுள் முழுக்க எனக்கு அந்த வசனம் ஊழியம் செய்யும். என் ஆயுள் முழுக்க அந்த பிரசங்கத்தை நான் பண்ண ரட்சிப்பு நடக்கும். என் ஆயுள் முழுக்க அந்த வார்த்தை நான் யாருக்கு சொன்னாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். காரணம் என்ன? வசனத்தை சாரம் ஏற்றணும். சாரம் ஏற்றப்படவில்லை என்றால் அது கொட்டப்படுவதற்கு, வேத வசனம் கொட்டப்படுவதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இது பயன்படுத்துவதற்காக. இது பயன்படுத்து. அதனாலதான் பவுல் சொல்ற காலத்தை பிரயோஜனப்படுத்து. புறம்பே போய் இருக்கிறவன் திரும்ப வருவான். வெளியே போனவன் என்னைக்கா இருந்தாலும் உள்ள வருவான். அவன் பின்வாங்கி போனவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கட்டும், அல்லது ஸ்தோத்திரம் வேறு நம்பிக்கை உடையவங்களா இருக்கட்டும், ஒரு நாள் இங்க வருவான். கிறிஸ்துவுக்குள்ள வருவாங்க. அன்னைக்கு நீ வசனத்தை சொல்ல தயாரா இருக்கும். அவங்க வர அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், வர அன்னைக்கு நான் பைபிள் படிச்சுக்கிறேன். வந்து படிச்ச உடனே வெளிப்பாடு வந்துருமா? படிச்ச உடனே சத்தியம் சொல்ல தெரிஞ்சிருமா? இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் வரவனுக்கு நான் இன்னையில இருந்தே ஆயத்தமாகணும். அதுக்கு பேர் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. இரண்டாவது, எனக்கு வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இன்றிலிருந்தே என் காலத்தை பிரயோஜனம் உள்ளதான் மாறும். எனக்காக வைக்கப்பட்ட வாடாத அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இன்றிலிருந்தே என் காலத்தை பிரயோஜனப்படுத்தும். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, நேரம் இல்லாததுனால நான் வார்த்தையை முடிக்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். எப்படிப்பட்ட பிரயோஜனம்? வசனத்தை சாரம் ஏற்றி, வசனத்தை கிருபை பொருந்தினதாய் மாற்றி, புறம்பே போயிருக்கிறவன் ஒரு நாள்ல உரனை தேடி வருவான். அன்னைக்கு நான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் அவனை ரட்சிக்கணும்னா இன்னைக்கு நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். சபையே, இன்னைக்கு நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தலன்னா நாளைக்கு திரளான கூட்டத்தை என்ன பண்ண முடியாது? ஆதாயம் பண்ண முடியாது. வார்த்தையில கவனம், சாரம் ஏற்றுவதில் கவனம், கிருபையில கவனம், அபிஷேகத்துல கவனம், ஜபத்துல கவனம், கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல கவனம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி செயல்பட்டால் நிச்சயம் ஒரு பெரிய ஒரு சபதரிப்பை கர்த்தர் நம்முடைய சபைக்கு நம்மை கொண்டு நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற நம் தேவன் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபையை தாங்கன்னு கேளு. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தத்தக்க கிருபையை தாங்கன்னு கேளு. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த கிருபை தாங்கன்னு கேளு. ஆனா நான் நிறைய சத்தியம் கேட்டிருக்கேன்ப்பா, நான் நிறைய வசனங்கள் படிச்சிருக்கேன்ப்பா, நான் நிறைய வாக்கு தத்தங்களை நான் படிச்சிருக்கிறேன்ப்பா, நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல பிரயாசப்பட்டேன்ப்பா. ஆனா அது எதுவுமே ரட்சிப்புக்கு பாதையை வகுக்கல ஆண்டவரே. நான் படிச்சது கேட்டதெல்லாம் சொன்னேன், ஆனா அது ஊழியம் செய்யலப்பா. நான் எத்தனையோ விஷயம் ஜெபம் பண்ணேன், ஆனா என் ஜெபம் ஊழியமா மாறல. நான் எவ்வளவோ அபிஷேகத்துல அந்நிய பாஷை பேசினேன், ஆனா நான் பேசின அந்நிய பாஷை எனக்கே ஊழியம் செய்யல. நான் அபிஷேகம் பெற்றும் ஊழியம் செய்யாதவனா இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டும் ஊழியம் செய்யாதவனா இருக்கிறேன். நான் வார்த்தையை கேட்டும் வார்த்தையை படித்தும் ஊழியம் செய்ய திராணி இல்லாதவனா இருக்கிறேன். எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. காலத்தை பிரயோஜனப்படுத்தணுமே, காலத்தை பிரயோஜனப்படுத்தணுமே, காலத்தை பிரயோஜனப்படுத்தணுமே. நான் வெறுமன ஒரு பேப்பரை வாசிச்சு போறவனை போல இல்ல. என் வேத வார்த்தை அது நான் வாசிக்க அது எனக்குள்ளேயும் ஊழியம் செய்யணும். அதை நான் சொல்ல அது மற்றவங்களுக்குள்ளேயும் ஊழியம் செய்யணும். எனக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா. இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். ஒருவேளை நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தாம அப்பிரயோஜனமுள்ள மனுஷனா நான் இருந்திருக்கலாம், அப்பிரயோஜனமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆண்டவரே, நான் கால தாமதம் பண்ண எல்லாவற்றுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் காலம் தாமதம் பண்ண எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு
கேட்கிறேன், என்னைய தயவா நான் மீண்டும் ஆண்டவர் உமக்கா எழும்ப நான் ஊழியம் செய்ய, நான் வசனத்தை வியாக்கியானம் பண்ண, கந்தாகிய மந்திரிக்கு வியாக்கியானம் பண்ணத்தக்கதான பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப்புவை கர்த்தர் பயன்படுத்துவீர் என்றால் ஆண்டவரே, இன்றைக்கு ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, ராஜாக்களுக்கு ஆண்டவரே சுத்தம் வியாக்கியானம் பண்ண ஆண்டவரே என்னையும் கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்துங்கப்பா. எனக்குள் பெற்றுக்கொண்ட வசனம், எனக்குள் பெற்றுக்கொண்ட ஜெபம், எனக்குள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அது கிருபை உள்ளதா மாறட்டும், அது சாரம் உள்ளதா மாறட்டும், அது கிருபை உள்ளதா மாறட்டும், அது சாரம் உள்ளதா மாறட்டும். அது குப்பையில கொட்டப்படுவதற்காக அல்ல ஆண்டவரே, அநேகருக்கு பயன் உள்ளதா மாத்துங்கப்பா, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா மாத்துங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும்ப்பா, அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு வேணும்ப்பா, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும்ப்பா, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும். சபையே, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா என்னால தைரியமா சுவிசேஷம் சொல்ல முடியலையே, என்னால தைரியமா சத்தியத்தை பிரசங்கிக்க முடியலையே, என்னையால உணர்வடையத்தக்க வார்த்தைகளை சொல்ல முடியலையே. நான் சொன்னால் அது உணர்வடையத்தக்க வார்த்தையா மாற மாட்டேங்குது. கிருபை தாங்க ஆண்டவரே. இனி நான் பேசுகிற வார்த்தை கிருபை உள்ளதா மாறணும். இனி நான் சொல்லக்கூடிய வசனம் சாரமேற்றப்பட்ட வசனமா இருக்கணும். இனி நான் பேதுருவை போல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அது சுகமாகணும். அப்படிப்பட்ட சாரம் எனக்குள்ள வேணும்பா. என் இருதயம் அப்படிப்பட்ட சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். என்னுடைய அபிஷேகம் பட்டத்திட்டப்பட்டதா இருக்கணும். என்னுடைய ஜெப வாழ்க்கை அது ஆழ்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டது போல அது ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது அநேக காரியங்களை மூழ்கி இருக்கணும்பா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கிருபதாங்க, கிருபதாங்க, கிருபதாங்க. சபையின் மேல அப்படி ஒரு கிருபை வெளிப்படட்டும், ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும், ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும், ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்.